எடிட் பண்ணி வச்சு 2 வாரம் ஆச்சு. இப்பதான் வீடியோ போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. சுத்தமா மறந்தே போயிட்டேன். டிமார்ட்ல இந்த மந்த்துக்கு தேவையான கிராசரிஸ் வாங்கியிருந்தேன். அது போக வந்து இந்த ஜூஸ் பாட்டில், பிளேட்டு, பவுல்லாம் வாங்கியிருந்தேன். எப்படினாலும் பிளான் பண்ணிட்டு போறத விட ஏதாவது எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வாங்குற மாதிரி தான் இருக்கு. என்னமோ ஷாப்பிங் பண்றப்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆனா திருப்பி அந்த பாக்ஸ் எல்லாம் சுத்தம் பண்ணி ரீஃபில் பண்ணி செட் பண்றதை நினைச்சாலே டயர்டா இருக்கு. இந்த பவுல் வந்து செட் ஆஃப் 6 99 ருபீஸுக்குன்னு இருந்தது. அதையும் அப்படியே வாங்கிட்டேன். அப்புறமா இந்த ஆயில் பாட்டில் மட்டும் எப்படி வாங்கினாலும் சைடுல எல்லாம் வந்து ஆயிலா இருக்கிற மாதிரி ஆயிடுது. இந்த பாட்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரிட்டு வாங்கிட்டேன். சீரியஸ்லி இதுல அந்த மாதிரி சைடுல கீழே அப்படின்னு ஆயில் சுத்தமா வடியவே இல்லை. இந்த ஃபேஸ் டவல் செட் ஆஃப் 459 ருபீஸுக்குன்னு வாங்கினேன். ரொம்ப சாஃப்டா நல்லா இருந்துச்சு. வீட்டுல எத்தனை பாசி கிளிப்பு அப்படின்ட்டு இருந்தாலும் கடைக்கு எப்போ போறோம் அப்படின்னாலே அம்மா இது வேணுமா, அந்த கிளிப்பு நல்லா இருக்குமா அப்படின்ட்டு அப்படியே முகத்தை பாவம் போல வச்சுக்கிட்டு கேட்டு வாங்கிடுறாங்க. எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, ஒழுங்கா அப்படின்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து செட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி எப்படியோ வந்து பாப்பா கிட்ட வேலையெல்லாம் வாங்கிட்டேன். அதனால சீக்கிரமாவே முடிச்சுட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்களும் செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி 2 பேண்ட்டும் ஒரு டிஷர்ட் வந்து 99 ருபீஸ்னு ஒரு 4 டிஷர்ட் வந்து வாங்கணும்னு ஃபர்ஸ்ட் பிளானே கிடையாது. வெளியில வேற ரொம்ப வெயிலா இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே உள்ளே சுத்திட்டு இருக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனேன். அவ்வளவுதான். இதை பார்த்துட்டு அப்புறம் எப்படிங்க சும்மா வர ரஃப்யூஸ் ட்ரெஸ் வேற ஆல்ரெடி வாங்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அப்படிதான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்கினேன். உண்மையாவே 99 ருபீஸுக்குன்னா டிஷர்ட் வந்து குவாலிட்டியா நல்லா தான் இருந்தது. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.